ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. இந்த மார்ச் 8 ஏன் மகளிர் தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அது பெண்களுக்கான ஒரு தினமாக சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அது ஏன்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 1850 வாக்கில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு நெசவாளர் கம்பெனி இருந்தது. பஞ்சு தொழிற்சாலை இருந்தது. சரிங்களா? அங்கே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வேலை பார்த்தாங்க. ஆனால் பெண்களுக்கான சம்பளம் அப்படின்றது ஆண்களை விட ரொம்ப குறைவானதாக தான் கொடுத்தாங்க. 16 மணி நேரம் வரைக்கும் அவங்க வேலை பார்ப்பாங்க. ஆனால் அந்த வேலைக்கான ஊதியத்தை அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி அந்த வேலைக்கான ஊதியத்தை கேட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி பல கொடுமைகளுக்கு நடுவில் தான் அந்த வேலையை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பெண் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலே அவங்க குடும்ப சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி, வேலைக்கு போனால் தான் அவங்களோட குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுன்ற ஒரு சூழ்நிலை தான் போகிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க எல்லோரும் போராடணுன்ற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. நமக்கு வேலை ஒரே மாதிரி பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு அதே மாதிரியான சம்பளம் வேணும். ஆண்களுக்கு நிகரான அதே சம்பளம். அவங்க 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா நாங்களும் அந்த 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்தோட விளைவு உள்ளிருப்பு போராட்டமாக நடக்கும்போது அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டும் நடக்குது. அப்போ ஒரு 15க்கும் மேற்பட்ட பெண்கள் உடல் கருகி இந்த போராட்டங்களில் கலந்துக்கிட்டவங்களே இறந்தும் போகிறாங்க. இது உலக நாடுகள் அனைத்துமே திரும்பி பார்க்க வைக்கிது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு நம்ம ஈக்குவல் பே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதை பிரகடனமும் படுத்திடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1910 டென்மார்க்கில் அது ஒரு நினைவு தினமாக அந்த பெண்கள்லாம் இறந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு நினைவு தினமாக செலிப்ரேட் பண்ணும்போது மார்ச் 8 அவங்களுக்கான ஒரு உரிமையை கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடணும் அப்படின்றத கொண்டு வராங்க. அதன்படி கொண்டாடிட்டும் வராங்க. இது ஐநா சபையும் அங்கீகரிக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தொடர்ந்து நம்ம மார்ச் 8 பெண்களுக்கான தினமாக, பெண்கள் மகளிர் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சர்வதேச மகளிர் தினமாக உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே அனைத்து பெண்களுக்குமே இது ஒரு சிறப்பான தினமாக கொண்டாடிட்டு வராங்க. இது அவங்களோட உரிமையை கேட்டு வாங்கின ஒரு நாளாக தான் நம்ம கொண்டாடணுமே தவிர்த்து அதை ஒரு தீபாவளி, பொங்கல் மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது தவறான ஒரு விஷயந்தான். அது என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். உலகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள்.